Hello friends, welcome to Trending Maths channel. Last class la Algebra oda PGTRB la ulla previous year questions பார்த்தோம். So அதோட continuations தான் இது. So இன்னைக்கும் Algebra oda previous year questions தான் பார்க்க போறோம். So first question என்னன்னு பார்க்கலாம். First question, any finite extension of a field of characteristic 0 is options A normal, B splitting field of some polynomial over F, C வந்து simple, D வந்து infinite dimensional over Fன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு டெஃபினிஷன். ஸோ என்ன டெஃபினிஷன் அப்படின்னா எனி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எ ஃபீல்ட் ஆஃப் characteristic 0 is a simple extension. ஸோ எந்த ஃபீல்டோட எக்ஸ்டென்ஷன் கேரக்டரிஸ்டிக் 0வாக இருக்கோ அந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் எஸ் அண்ட் T are regular transformation, then R of ST equal to R of T, R of ST equal to R of S into R of T, 0 equal to R of S into R of T, R of T equal to infinity equal to R of S. ஓகே, ஃபஸ்ட்டு ரெகுலர்னால் என்னென்னு தெரிஞ்சால் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ரெகுலர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ சப்போஸ் இஃப் S is regular in A of Eயில் எஸ்ங்கிறது நான் ரெகுலர்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா T belongs to A of Eன்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு என்ன கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகும்னா R of ST equal to R of TS equal to R of T அப்படிங்கிற கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எஸ்ங்கிறது ரெகுலராக இருந்தது அப்படின்னா Tங்கிறது A of Eலேருந்து எக்ஸிஸ்ட் ஆகி R of ST equal to R of TS equal to R of Tன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே எஸ்ஸு டி ரெண்டுமே ரெகுலர்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ரெகுலர்னால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ டி இஸ் ரெகுலர்னால் எனக்கு என்ன வரும்? டி இஸ் ரெகுலர்னால் ஆர் ஆஃப் எஸ்டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டிஎஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ்டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டிஎஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆர் ஆஃப் எஸ்டி இல்லை ஆர் ஆஃப் டிஎஸ்ங்கிறது ஒன்று ஆர் ஆஃப் எஸ்ஸுக்கோ இல்லை ஆர் ஆஃப் டிக்கோ ஈக்குவலாக இருக்கும். எல்லாமே ஈக்குவல் தான் அதில். ஸோ இந்த கண்டிஷன் ஏதாவது அங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறது ஆர் ஆஃப் எஸ்டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டி, இது ட்ரூ தான். ஆர் ஆஃப் எஸ்டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டி, இது ட்ரூ. நெக்ஸ்ட் இருக்கிறது ஆர் ஆஃப் எஸ்டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் டின்னு இருக்குது. ஸோ இது ராங்கு. அடுத்து 0 ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜீரோ வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா எஸ்ஸை பற்றியோ டியை பற்றியோ வேறு எதுவும் சொல்லலை. நமக்கு எஸ்டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ரெகுலர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு 0 வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி பற்றி வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ரெகுலருங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்டுனா ஏங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு Euclidean ring or ideal generated by A0 is maximal if and only if A0 equal to 0, A0 equal to 1, A0 is a prime element of R, A0 not equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ if and only ifன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the ideal A equal to generator of A0 is a maximal ideal of the Euclidean ring or if and only if A0 is a prime element of R. A0 is a prime element of R. ஸோ ஆன்சர் A0ங்கிறது ப்ரைம் எலமெண்ட் ஆஃப் ஆருங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஒரு ஐடியல் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது ஜென்ரேட்டர் ஆஃப் A0 இருக்கும்போது எனக்கு அது எப்போ மேக்ஸிமல் ஐடியல் ஈக்குவலில் மேக்ஸிமல் ஐடியலாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா A0ங்கிறது ப்ரைம் ஐடியலுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ A0ங்கிறது ப்ரைம் எலமெண்ட் ஆஃப் ஆருங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா
in IR plus dot the field of real numbers the ideals of IR are. ஐஆருங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இது என்ன ஐஆருங்கிறது என்னென்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐஆருங்கிறது ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் நம்பரோட சப்செட் தான் ஐஆர். அதனால ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் த ஐடியல் ஆஃப் ஐஆரோட ஐடியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன ரிசல்ட் அப்படின்னா இஃப் F is a field, the only ideals, F is a field, the only ideals are 1 0 and F. அப்போ ஒரு எஃப் வந்து ஃபீல்டாக இருக்குது அப்படின்னா அதோட ஒரே ஒரு ஐடியல்ஸ், அதோட ஒரு 2 ஐடியல் தான் இருக்கும். அது என்ன 2 ஐடியல் அப்படின்னா 0வும் எஃப்பும் தான். அப்போது இங்கே ஐஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்க்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஐடியல் என்ன அப்படின்னா வரும்னா 0 அண்ட் ஐஆர் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஐஆர் ஒன்லி தப்பு, 0வும் நமக்கு இருக்கும். Q ப்ளஸ்ங்கிறது ரேஷனல் நம்பர், அது கிடையாது. இசட்டுங்கிறது இன்டீஜர். ஸோ 0 அண்டு ஐஆர் ஒன்லி அதோட ஐடியல்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 2x + 3x² + 5x³ என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரிமிட்டிவ் பாலினாமியல், மோனிக் பாலினாமியல், ரெடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் த ரேஷனல்ஸ், இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு வித் டிகிரி 5. சரி, ஒரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறது டெஃபினிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரிமிட்டிவாக இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் அப்படிங்கிறது என்னென்னா த பாலினாமியல் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும். த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 + a1x + a2x² + and so on + an x power n. இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு பாலினாமியல் இருக்கும். இதில் வந்து a0 a1 a2 and so on anங்கிறது என்ன இன்டீஜர்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ஸ், அதோட கோஎஃபிஷியன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இன்டீஜர்ஸாக இருக்கும். ஓகேவா. இந்த இன்டீஜர்ஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரிமிட்டிவ். இதெல்லாம் தான் ப்ரிமிட்டிவாக இருக்கும். ஸோ இப்படி ப்ரிமிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலினாமியெல்லாம் நம்ம ப்ரிமிட்டிவ் பாலினாமியல்னு சொல்லுவோம். அந்த இன்டிஜர்லாம் ப்ரிமிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த பாலினாமியலை ப்ரிமிட்டிவ் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ்னு இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எப்போ நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவேன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ஸோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் a0 a1 a2 and so on என்கிறது எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா 1ன்னு இருக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் a0 a1 a2 and so on என்னோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1ன்னு வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ப்ரிமிட்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த பாலினாமியலை ப்ரிமிட்டிவ் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு செக் பண்ணுவோம். கொடுத்துருக்க பாலினாமியல் என்ன f of x ஈக்குவல் டு 1 + 2x + 3x² + 5x³ இருக்குது. 2x + 3x² + 5x³ இருக்குது. ஸோ இப்போ இதோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குது, இந்த f of xோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குது 1 2 3 5. இதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 1 2 3 5. இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன இருக்கும், எல்லாமே வந்து என்னவாக இருக்குது ப்ரைம் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரைம் எலமெண்ட்லாம் எனக்கு என்ன இருக்கும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லிடலாம், இதை வந்து ப்ரிமிட்டிவ் பாலினாமியல்னு சொல்லிடலாமா. ஸோ ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் f of xங்கிறது என்ன ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மற்ற ஆப்ஷனை செக் பண்ண வேண்டாம். ஸோ ஏங்கிறது ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் C over IR is. டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் C over IR is. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது 2 1 ∞ 0. இப்போ நான் வந்து வெக்டர் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெக்டர் ஸ்பேஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா வெறும் 1i மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால 1i மட்டும் எடுத்துக்கிறேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா a + ib ஃபார்மேட்டில் இருக்குமா. இதில் ab ரெண்டுமே எதில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும், ரியலில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும், ரியல் நம்பர்ஸாக இருக்கும். இப்போ நான் a + ibங்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி எழுதலாம், a1 × a + i × bன்னு எழுதலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா இதை v1 எடுத்துக்குவோம், இதை v2 எடுத்துக்குவோம். இது எப்படி எழுதிக்கலாம், v1 × a + v2 × b. அதாவது a + ib நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா
AV1 ப்ளஸ் BV2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? AV1 ப்ளஸ் BV2ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஏ இது வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா AV1 ப்ளஸ் B2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை நான் எப்படி எழுதலாம்னா லீனியர் காம்பினேஷனாக எழுதலாம். அப்போ லீனியர் காம்பினேஷன்னா α1 × V1 ப்ளஸ் α2 × V2 ஈக்குவல் டு 0 லீனியர் காம்பினேஷனாக எழுதுகிறேன் இந்த வெக்டரை. ஸோ α V1 இன்ட்டு ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் தானே எடுத்துக்கிறேன். ஸோ α1 × V1 ப்ளஸ் α2 × V2. அப்போ V1ஓட எலிமெண்ட் என்ன α1 × 1 ப்ளஸ் α2 × I ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எனக்கு என்னெல்லாம் சொல்லிடலாம், α1ம் α2ம் தான் 0வாக இருக்கும்னு சொல்லிடலாம். ஓகேவா? α1ம் α2 மட்டும்தான் எனக்கு 0. அப்போ α1 ஈக்குவல் டு α2 ஈக்குவல் டு 0னா இது என்னவாக இருக்கணும், லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த வெக்டரை லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்னு சொல்லிடலாம். அப்போ V1 V2ங்கிறது என்னவாக இருக்கும், V1 V2 ரெண்டுமே என்னவாக இருக்கும்னா பேசிஸாக இருக்கும். பேசிஸ் C/Rல பேசிஸாக இருக்கும். பேசிஸாக இருக்கிறதுனால நான் இதில் உள்ள டைமென்ஷன் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா 2ன்னு சொல்லுவேன். ஸோ ரெண்டு எலிமெண்ட் வச்சு தான் செக் பண்ணேன். ஸோ V1 V2வே எனக்கு பேசிஸாக வந்துச்சு. அப்போ இதோட டைமென்ஷன் 2. சேம் இதே கொஷின், அதாவது டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் C/IRங்கிற இந்த கொஷினையே எனக்கு 2 PGDRB கொஷினில் கேட்டிருந்தாங்க. என்ன பழைய கொஷின் ரெஃபர் பண்ணி கொஷின் எடுக்கும்போது நமக்கு பழைய கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த கொஷின் வந்து 2 கொஷின் பேப்பரில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, இஃப் A and B are finite dimensional vector space, then dimension of A plus B is. Dimension of A plus B is நான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க dimension of A plus dimension of B. நெக்ஸ்ட் கொஷின் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து dimension of A into dimension of B. தேர்ட் ஆப்ஷன் வந்து dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து dimension of A plus dimension of B plus dimension of A intersection B. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் A and B are finite dimensional vector space, then dimension of A plus B equal to dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. ஸோ இதான் ஆன்சர். அப்போ என்ன, dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, in an inner product space V over C, U and V belongs to an orthonormal set, then norm of U minus V divided by norm of U plus V is 4, 2, 0, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா ஆர்த்தோனார்மல்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஆர்த்தோகனல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தோகனல் அப்படின்னா U and V are ஆர்த்தோகனல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர்த்தோகனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோகனல் அப்படின்னா எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V, U ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு இது ரெண்டும் ஆர்த்தோகனல்னு சொல்லிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிறது நார்ம் ஆஃப் U மைனஸ் V டிவைடட் பை நார்ம் ஆஃப் U ப்ளஸ் V. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே 0வாக இருக்கும். அடுத்து நார்ம் ஆஃப் U ப்ளஸ் V ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? நார்ம் ஆஃப் U ப்ளஸ் V தான் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U ப்ளஸ் V, U ப்ளஸ் Vன்னு எழுதிக்கலாம். இதுதான் நாமோட ஃபார்முலா. ஸோ நார்ம் ஆஃப் U ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் U இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, Uன்னு வரும். இங்கே U ப்ளஸ் Vன்னு இருக்கிறதுனால இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U ப்ளஸ் V, U ப்ளஸ் Vன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்னர் ப்ராடக்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ ஸ்ப்ளிட் பண்ண அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, U ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V, U ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V, V. இப்போ எனக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V, Uவும் ரெண்டு 0. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், U, U இது ரெண்டுமே ப்ளஸ் 0வா, இது ரெண்டுமே 0, அதனால் ப்ளஸ் 0 ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V, V. இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V நான் அப்படி எழுதிக்கலாம்னா நார்ம் ஆஃப் U ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி இதை நார்ம் ஆஃப் V ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குன்னா, நார்ம் ஆஃப் இதில் கொஷினில் கொடுத்துருக்கிறதுல நார்ம் ஆஃப் U மைனஸ் V கண்டுபிடிக்கணும்.
அப்போ v மைனஸ் யூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன வரும்? இதே மாதிரி எழுதுவோமா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u மைனஸ் v கமா u மைனஸ் v. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அதே மாதிரி. அப்போ u கமா u ப்ளஸ்ஸு அடுத்தது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u கமா மைனஸ் வரும். மைனஸ் வரும் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, விக்கு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் வரும். ஸோ u கமா v அடுத்தது மைனஸ் திரும்ப மைனஸ் ஏன்னா இங்கே விக்கு மைனஸ் இருக்குது. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா u அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா v சேம் அதே தான், இங்கே 0 வந்துடும். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u கமா u மைனஸ் 0 ப்ளஸ்ஸு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா வின்னு வந்துடும். ஸோ இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா நாம் ஆஃப் u ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு நாம் ஆஃப் v ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இப்போ கொஷினில் கேட்டதுபடி நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன? நாம் ஆஃப் u மைனஸ் v ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை நாம் ஆஃப் u ப்ளஸ் v ஸ்கொயர்டு. ரெண்டுமே எனக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? நாம் ஆஃப் u ஸ்கொயர்டு ப்ளஸ் நாம் ஆஃப் v ஸ்கொயர்டுன்னு கிடச்சிருக்கு. டிவைடட் பை நாம் ஆஃப் u ஸ்கொயர்டு ப்ளஸ் நாம் ஆஃப் v ஸ்கொயர்டு. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? ரெண்டுமே சேம் தான். ஸோ கேன்சல் பண்ணால் 1 டிவைடட் பை 1 வரும். ஸோ 1 இதுக்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வந்துடும்? நாம் ஆஃப் u மைனஸ் v டிவைடட் பை நாம் ஆஃப் u ப்ளஸ் v அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் என்ன? 1. ஸோ இதோட ஆன்சர் 1. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, லெட் ஆர் ஸ்கொயர் பி த 2 dimensional ரியல் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் R t from r square to r square defined by t of a comma b equal to 2a minus 3b a plus 4b is என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷனில் இஸ் நாட் அ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நாட் அ 1-to-1 ஹோமோமார்பிசம், டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக செக் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் அ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக செக் பண்ணிட்டோன்னா அது இல்லை என்னன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிஷனை செக் பண்ண போகிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2a மைனஸ் 3b கமா a ப்ளஸ் 4bன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, டி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ ப்ளஸ் டி ஆஃப் பி இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். அடுத்து டி ஆஃப் ஆல்ஃபா ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் ஏ இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிற கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ இங்கே ஏங்கிறது எப்படி இருக்குன்னா 2 தான் இருக்குது. ஏ கமா பிங்கிறது 2 எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் நான் A1 B1 எடுத்துக்கிறேன். A1 ப்ளஸ் B1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ளஸ் A2 ப்ளஸ் B2 எடுத்துக்கிறேன் ஏக்கு பதிலாக. ஓகேவா? ஸோ ஏன்னா ஆர் ஸ்கொயர் 2 டிப்பிள் உள்ளது, அதனால் 2 எலமெண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ டி ஆஃப் A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் A2 ப்ளஸ் B2 ஈக்குவல் டு டி ஆஃப் A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் டி ஆஃப் A2 டேரெக்டாக சொல்லிட்டேன். செக் பண்ணணுமா? நம்ம செக் பண்ண தான் போகிறோம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு. ஸோ டி ஆஃப் A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் A2 ப்ளஸ் B2ன்னு இருக்குது. ஸோ இதை நான் எப்படி பிரிச்சுக்க போகிறேன் அப்படின்னா, டி ஆஃப் A1 ப்ளஸ் A2 அடுத்தது கமா B1 ப்ளஸ் B2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக 2 டிப்பிள் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து கம்மா வரணும், ப்ளஸ் வரக்கூடாது. எலமெண்ட்ஸில் கம்மா வரும். இது A1 கமா B1 ப்ளஸ் 2 டிப்பிள் இது, அதனால் A1 ப்ளஸ் A2 A2 ப்ளஸ் A2 கமா A2 இந்த எலமெண்ட்ஸ்லாம் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டேன், அடுத்து செகண்ட் 2 எலமெண்ட்டையும் போட்டு ப்ளஸ் பண்ணிட்டேன். இப்போ டி ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏ கமா பிங்கிறது 2a மைனஸ் 3bன்னு இருக்குது. அப்போ 2a 2 இன்ட்டு ஏவா 2 இன்ட்டு A1 ப்ளஸ் A2 அடுத்தது என்ன இருக்குன்னா மைனஸ் 3bன்னு இருக்குது. அடுத்தது மைனஸ் பிங்க்கு பதிலாக B1 ப்ளஸ் B2ன்னு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது எனக்கு என்ன இருக்குது கமா A ப்ளஸ் 4bன்னு இருக்குது. ஸோ ஏங்கிறது A1 ப்ளஸ் A2 ப்ளஸ்ஸு 4b. அப்போ ப்ளஸ் 4 இன்ட்டு B1 கமா B1 ப்ளஸ் B2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு என்ன கிடைக்கும்னா 2a1 + a2 2a1 + 2a2 அடுத்தது -3b1 - 3b2 நெக்ஸ்ட்டு கம்மா a1 + a2 + 4b1 + 4b2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போது நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், சிங்கிள் எலமெண்ட் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ 2a1 - 3b1ன்னு வச்சுக்கலாமா? 3a1 - b1 அடுத்தது ப்ளஸ் அதே மாதிரி 2a2 - 3b2ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது கம்மா a1 + 4b1 அதே மாதிரி ப்ளஸ் a2 + 4b2. ஓகேவா? இப்போ நான் இந்த ஸ்ப்ளிட் திரும்ப ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா 2a1 - 3b1 கம்மா a1 + 4b1 இது ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ளஸ்ஸு 2a2 - 3b2 கம்மா a2 + 4b2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? T of a1, b1 ப்ளஸ்ஸு T of a2, b2 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இங்கே a1 b1 2a1 - 3b1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு T of a, bயில் என்ன இருக்குது? 2a - 3b. அப்போ 2a1 - 3bன்னு இருக்குது. அடுத்தது a2 + 4bன்னு இருக்குது. அதே மாதிரி a + 4b. அப்போ a1 + 4b அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ T of a1 இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷனை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னா T of α a = α × T of aங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ செக் பண்ணி வைப்போம். இப்போ செகண்ட் கண்டிஷனை செக் பண்ண போகிறேன். அதாவது T of α a = α × T of aங்கிற கண்டிஷனை செட் பண்ணணும். இங்கே 2 டிப்பிள்ங்கிறதுனால என்ன எடுத்துக்கிறேன்னா T of α × a, b அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ஃபா உள்ள மல்டிபிள்னா T of α a, α bன்னு வந்துடும். இப்போ இந்த 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 கண்டிஷனை உள்ளே போட்டேன் அப்படின்னா என்ன வரும்னா 2 × α a - 3 × α b, ஆல்ஃபா a + 4 ஆல்ஃபா பின்னு வந்துடும். எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா வெளியில் எடுத்துருவோமா? காமனாக எடுத்தேன் அப்படின்னா 2a - 3b, a + 4bன்னு வந்துடும். இது ஆக்சுவலாக என்ன? T of a, bயா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? ஸோ அப்போ என்ன? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லிடலாம். ஏங்கிறது இந்த T of a, b = 2a - 3b, a + 4bங்கிறது என்ன? எனக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இது எனக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆனதுனால மற்ற ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் R2 R' is a homomorphism of rings with identity then F is 1 to 1 if kernel F = 0, kernel F not equal to 0, kernel F equal to 1 where 1 is the identity of R, kernel F equal to 1' where 1' is the identity of R' சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா if F from R2 R' is a homomorphism R from R2 R' is a homomorphism of ring with identity then F is 1 to 1 if and only if kernel F equal to 0. ஸோ F from R2 R' ஹோமோமார்பிசம் ஆஃப் ரிங்கு வித் ஐடென்டிட்டியாக இருக்கும்போது தென் F is 1 to 1. F is 1 to 1 இருக்கும்போது kernel F equal to 0 இருக்கும். அந்த மாதிரி kernel F equal to 0 இருக்கும்போது Fங்கிறது 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து A தான். நெக்ஸ்ட்டு வந்து let G be a cyclic group of order 24 then there exists a subgroup of order 9 5 6 7 சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். 24 cyclic group of order 24ன்னு சொல்லியிருக்காங்க.
எனக்கு வந்து ஒரு சைக்கிளிக் குரூப்பில் ஜிங்கிற சைக்கிள் குரூப்பில் 24 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? எனக்கு சைக்கிளிக் குரூப்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜெனரேட்டர் ஆஃப் ஏயாக இருக்கும். ஓகே, ஜெனரேட்டர் ஆஃப் ஏயாக இருக்கும். ஜெனரேட்டர் ஆஃப் ஏயாக இருக்கும்போது அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு எலமெண்ட் a பவர் 0, அடுத்தது a பவர் 1, a ஸ்கொயர்டு, a க்யூப் அண்ட் ஸோ ஒன் a பவர் 24 வரைக்கும் போகும். ஓகே தானே? a பவர் 24 வரைக்கும் போகும். எனக்கு ஃபஸ்ட்டு ஏயை பற்றி எனக்கு என்ன எலமெண்ட்டுன்னே சொல்லலாம். ஆனால் சைக்கிளிக் குரூப்னு சொல்லியிருக்காங்க. இப்போது a பவர் 0 a ஸ்கொயர்டு அப்படின்னு போகும்போது எனக்கு a பவர் 4 அந்த மாதிரி a பவர் 8 24 டிவைட்ஸ்டாக வர எல்லா எலமெண்ட்டுமே a பவர் 12 a பவர் 16 a பவர் 20 a பவர் 24 எல்லாமே எனக்கு என்ன கிடைக்கும்னா ஈன்னு கிடைக்கும். ஸோ 24ஓட டிவிசபிள் நம்பராக வருது, பவரில் வருது. 4 8 12 16 20 24 எல்லாமே எனக்கு என்னென்னு கிடைக்கும்னா ஈன்னு கிடைக்கும். ஸோ ஈன்னு கிடைக்கும். மற்ற எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு என்ன எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. அது இன்னொன்று சப்குரூப்பை ஃபார்ம் பண்ணுமானும் தெரியாது. எனக்கு சப்குரூப்பு சைக்கிளிக் குரூப்போட சப்குரூப்பை தான் கேட்டிருக்காங்க. அப்போ a0 a1 a ஸ்கொயர் எனக்கு மற்ற எலமெண்ட்ஸை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன தான் இருக்கும்னா தான் இருக்கும். ஸோ மட்டும் இருந்தாலே அது என்ன தான்னா ஒரு குரூப்போட சப்குரூப் தான். அப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் தான் சப்குரூப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு மற்ற எலமெண்ட்ஸை பற்றி எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எலமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக சப்குரூப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ என்ன சொல்லலாம்? 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சப்குரூப் எடுத்துக்கிட்டேன். லெக்ராஞ்சி தியரப்படி சொன்னேன் அப்படின்னா ஒரு சப்குரூப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த சப்குரூப் வந்து எனக்கு குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேவா? டிவிசபிள் ஆகும் குரூப்போட ஆர்டரால் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே தானே? ஸோ 24 6ஆல் டிவைட் பண்ணலாம். அதனால் லெக்ராஞ்சி தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஹச்சுங்கிறது சப்குரூப்புன்னு சொல்லலாம். ஹச்சுங்கிறது சப்குரூப்பாக இருக்கும்போது எனக்கு ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை வந்து ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து டிவைட் பண்ணும். இப்போ 24 9 டிவைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணாது. 5 டிவைட் பண்ணுமானா பண்ணாது. 6 டிவைட் பண்ணும், 7 டிவைட் பண்ணாது. ஸோ எனக்கு வந்து 6 தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஷின் இருக்குது அப்படின்னா சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கிவன் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் n there is a group having n elements. Given a group of order 12, 6 divide order of G, then there is a subgroup of order 6. Any subgroup of index 2 in a group G is a normal subgroup of G. Z, plus is a isomorphic to 2Z plus where Z is a set of all integers ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது ராங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா given any positive integer n, given any positive integer n, there is a group having n elements. ஸோ இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். given any positive integer n, ஸோ zn ப்ளஸ்ஸுங்கிறது குரூப் ஹேவிங் n எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ரைட்டு. எது ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு, செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். given a group G of order 12 6 divides order of G, then there is a subgroup of order 6. ஒரு ஃபைனைட் குரூப் எடுத்துருக்காங்க. என்ன எலமெண்ட்லாம் எனக்கு எத்தனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனைட் குரூப் எடுத்துருக்காங்க. அதோட ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து 6 வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால 6 வந்து 12 டிவைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சப்குரூப்போட ஆர்டர் வந்து 6ன்னு சொல்கிறேன். இது வந்து லெக்ராஞ்சி தியரத்தோட கான்வெக்ஸ் பார்ட்டுன்னு சொல்லலாம். கான்வெக்ஸ் பார்ட், அதாவது இப்போ ஜியோட சப்குரூப் வந்து ஹச் இருக்குது அப்படின்னா இதுவும் ஃபைனைட்டு இதுவும் ஃபைனைட்டாக இருக்குது. அதுதான் வந்து கண்டிஷன் லெக்ராஞ்சி தியரம். ஸோ ப்ரூஃப் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு வரும். இதுதான் வந்து லெக்ராஞ்சி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு.
லக்னார்ஜிஸ் தியரத்தோட கான்வெர்ஸ் பார்ட் தான் இங்கே கொடுத்துருக்குது. ஆனால் கான்வெர்ஸ் பார்ட் வந்து எப்போவுமே ட்ரூ கிடையாது. இங்கே நான் ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, லக்னார்ஜி தியரத்தை ஏன் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணாது, அதனால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2-3 நம்பர்ஸ் கொடுத்து சொன்னாங்கன்னா வேணும்னா மேபி நம்ம வந்து அது வந்து சப்குரூப் ஆர்டர் இப்படி தான் சொல்லலாம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து 6 டிவைட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியாது. 6 டிவைட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து சப்குரூப்போட ஆர்டர் 6ங்கிற ஒரு ஆர்டரில் எனக்கு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கம்பல்சரி சொல்ல முடியாது. லக்னார்ஜி தியரத்தோட கான்வெர்ஸ் பார்ட் வந்து எல்லா நேரமும் ட்ரூ கிடையாது. அதனால வந்து பி வந்து தப்பு, அதாவது ராங் ஸ்டேட்மெண்ட். பி வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரி, நெக்ஸ்ட்டும் செக் பண்ணி பார்ப்போமே. எனி சப்குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2 இன் ஏ குரூப் ஜி இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி. ஸோ இதுவும் ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காது இது வந்து ஐசோமார்பிக். இது வந்து எக்ஸாம்பிள்லேயே இருக்கும். இது வந்து ஐசோமார்பிக்கு, இதில் இசட்டுங்கிறது இண்டிஜர்ஸ்னு. இது வந்து எக்ஸாம்பிள்லேயே இருக்குது. ஸோ ஹோமோமார்பிக்ஸ் ஐசோமார்பிக் எக்ஸாம்பிள்லேயே இது இருக்கும். அதனால் இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ எனக்கு எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா பி மட்டும் தான். அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் பி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஏ பர்முடேஷன். ஸோ இதோட பர்முடேஷன் கேட்டிருக்காங்க. இந்த பர்முடேஷனோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே வந்து 1 to 7 வரைக்கும் நம்பர் இருக்கா. அப்போ 1 2 3 4 5 6 7. கீழே இருக்குது 5 7 6 5 7 6. அடுத்தது 4 1 2 3 4 1 2 3. இப்போ நான் வந்து இதோட ஆர்டரை செக் பண்ணணும். இந்த குரூப்போட ஆர்டர் என்ன அப்படின்னு எலமெண்ட்டோட. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா பவர் n ஈக்குவல் டு ஈன்னு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த n தான் ஆர்டராக வரும். ஓகேவா? இவ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ஃபா ஸ்கொயர் பார்க்க போகிறேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறப்ப ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபாவா. அப்போ 1 2 3 4 5 6 7 5 7 6 4 1 2 3. ஸோ ஆல்ஃபா எழுதியாச்சு. இன்ட்டு திரும்ப ஆல்ஃபா. ஸோ 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி 5 7 6 4 1 2 3. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா. இப்போ ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ மேலே உள்ளது மாறாது. 2 3 4 5 6 7. இப்போ 1லேருந்து இங்கே 5 இருக்குது. அடுத்ததுக்கு போயிருங்க. அப்போ 5லேருந்து என்ன இருக்குது 1. ஸோ 1. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 7. அப்போ 7 இங்கே என்ன இருக்குது 3. அப்போ 3 3 வந்து 6க்கு இருக்குது. அப்போ 6 வந்து 2க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 வந்து 4க்கு தான் இருக்குது. ஸோ 4 வந்து 4 தான். அடுத்து 5 to 1. அப்போ 1 to 5. அடுத்து 6 to 2. அப்போ 2 to 7. அடுத்து 7 to 3 3 to 6. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ஃபா க்யூப் செக் பண்ணாமல் ஆல்ஃபா 4 செக் பண்ணி பார்ப்போம். மேபி செக் பண்ணி பார்ப்போம். இப்படி இப்போ ஸ்கொயரில் செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து 1 2 3 4 5 6 1 3 2 4 5 7 6. ஏன்னா இங்கே 2 எலமெண்ட் மட்டும் தான் மாறி இருக்குது. அதனால ஈஸியாக திரும்ப ஸ்கொயர் பண்ணும்போது மாறுமே அப்படிங்கிறதுனால தான் ஆல்ஃபா ஸ்கொயர்டாக எடுத்துக்கிட்டேன். 3 ஆல்ஃபா க்யூப்பும் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் 7 6. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 1 2 3 4 5 6 7. இப்போ என்னென்னா 1லேருந்து 1. ஸோ 1லேருந்து 1. அடுத்து 2லேருந்து 3 3லேருந்து 2. நெக்ஸ்ட்டு 3லேருந்து 2 2லேருந்து 3. 4 to 4 தான் இருந்துச்சு. ஸோ 4 to 4 தான். அடுத்து 5 to 5 தான் இருக்குது. ஸோ 5 to 5 தான். ரெண்டுமே 5 to 5 தான் இருக்குது. அடுத்து 6 to 7 7 to 6 7 to 6 6 to 7 இருக்குது. அப்போ 6க்கு 6 வரும், 7க்கு 7 வந்துடும். எனக்கு ஈ கிடச்சிருச்சா? ஸோ ஐடென்டிட்டியாக எல்லாம் மேட்ச் ஆகுதா? எப்போ எனக்கு ஈ கிடச்சிச்சுன்னா ஆல்ஃபா ஃபார் 4 ஈக்குவல் டு ஈன்னு கிடச்சிச்சு. அப்போ ஆர்டர் என்ன சொல்லலாம்? ஆர்டர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லலாமா? ஸோ ஆர்டர் 4. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, தேர் எக்ஸிஸ்ட்ஸ் ஏ ஃபீல்டு ஹேவிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்னா ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஃபார் எவ்ரி ப்ரைம் நம்பர் p and every
positive integer, every prime number and every positive integer m, there is a unique field having p power m elements. So இது வந்து result ஒரு theoretoட statement. For every prime number p and every positive integer m, there is a unique field having p power m elements ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிங்கிறது ப்ரைம் நம்பராகவும் எம்ங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கும்போது எனக்கு p பவர் n எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு ஃபீல்டு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எழுத முடியுமான்னு பார்ப்போம். ஸோ 18 நம்ம எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 9 பண்ணலாமா? 9 அப்போ 9 × 2 வரும். இங்கே 9 × 2 தான் ஆகும். அடுத்து அதே மாதிரி 2ஆல் போட்டோம் அப்படின்னா 9 திரும்ப 3க்கு போயிடும். ஸோ வேறு நம்பருக்கு போயிடும், ஒரே ப்ரைமாக வராது. அதே மாதிரி 25க்கு போடும்போது 5, அடுத்தது திரும்ப 5. ஸோ 5 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 25 5 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஓகேவா? ப்ரைம் ஸ்கொயர்டாக எழுதலாம். அடுத்து 20 நான் அதே மாதிரி ப்ரைமால் பார்க்கும்போது 2 10, அடுத்து திரும்ப 2 எனக்கு வேறு ப்ரைம் போயிடுது. ஸோ 2க்கு வந்து ரெண்டு ப்ரைம் வருது இதில். அதே மாதிரி 40ல் செக் பண்ணும்போது 40ல் ஒரே ப்ரைமாக வருதுன்னு பார்ப்போம். 20 அடுத்து திரும்ப 2ங்கிறப்ப 10, இதுலேயும் எனக்கு 2 ப்ரைம் வருது. ஸோ 2 ப்ரைம் வருதா? ஸோ எனக்கு ஒரே ப்ரைமாக வர்றது 5 மட்டும் தான். ஸோ 5 ஸ்கொயர்டுன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 25 எலமெண்ட்ஸ் வந்துடுது. எனக்கு 5ங்கிறது பி, அதாவது பிங்கிறது ப்ரைம் நம்பர். அடுத்தது பாசிட்டிவ் இன்டிஜர் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா m2. அப்போ 25 எலமெண்ட்ஸ் தான் சொல்லலாம். ஸோ இந்த தியரம் ஸ்டேட் பண்ணுறபடி 25 எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, a subspace of r³ r is r³ சப்ஸ்பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 செட் கொடுத்துருக்காங்க. இதில் எது அதோட சப்ஸ்பேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 3 டிபிள்ஸ் உள்ளதில் எது வந்து ஆரோட சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சப்ஸ்பேஸ்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. W is a subspace. W is a subspace of vector space, subspace of a vector space V over F. என்ன கண்டிஷன்னா, if W1, W2 belongs to W, alpha, beta belongs to F, which implies that alpha W1 plus beta W2 belongs to W. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நான் அது வந்து சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுவேன். நான் இது ஒன்றுலையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாமே ஈக்குவல் டு, அப்புறம் வேல்யூஸ் இருக்குது. 2 5 3ன்னு வேல்யூஸ் இருக்குது. எனக்கு 0ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு சிஎஸ் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரே ஒரு இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதுவும் பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து கால்குலேஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கு நமக்கு நிறையா இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா V3 நான் செக் பண்ண போகிறேன். ஸோ V3லேருந்து என்ன பண்ண போகிறேன்னா, W1 W2ங்கிற 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன் V3லேருந்து. ஓகேவா? W3லேருந்து. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு என்ன வேணும், W1 W2ங்கிறத எடுத்துக்கிட்டு அடுத்து ஆல்ஃபா பீட்டாங்கிறது Fலேருந்து எடுத்துக்குவோம். இதை வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிஷனை ப்ரூஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து W1 W2ங்கிறது எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். XY Zன்னு எடுத்துக்கணும். அப்போ W1ங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, X1 Y1 Z1ன்னு எடுத்துக்கிறேன். இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் 2x1 - 3y1 + 4z2 z1 = 0. அதே மாதிரி தான் இப்போ W2 = x2 y2 z2ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் எப்படி வரும், 2x2 - 3y2 + 4z2 = 0 அப்படின்னு வரும். இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு W1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு W2. ஓகே தானே? ஸோ ஆல்ஃபா இன்ட்டு W1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு W2. ஆல்ஃபாங்கிறது என்ன, X1 Y1 Z1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு X2 Y2 Z2. இப்போ நான் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா X1 அடுத்தது ஆல்ஃபா Y1 ஆல்ஃபா Z1ன்னு வரும். ப்ளஸ்ஸு பீட்டா X2 பீட்டா Y2 பீட்டா Z2. இப்போ
இதை நான் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ ப்ளஸ் பண்ணனா என்ன வரும்? ஆல்ஃபா x1 ப்ளஸ் பீட்டா x2, அடுத்தது வந்து ஆல்ஃபா y1 ப்ளஸ் பீட்டா y2, ஆல்ஃபா z2 ப்ளஸ் பீட்டா z2. இப்போது நான் வந்து W3யில் உள்ள ஈக்குவேஷன் படி நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இது x1, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இது ஒய்ன்னு எடுத்துக்குவோம், இது zன்னு எடுத்துக்குவோம். ஸோ W3லேருந்து தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு அதை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்னா 2x1, அப்போ 2 இன்ட்டு எக்ஸுங்கிறப்ப இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு ஆல்ஃபா x1 ப்ளஸ் பீட்டா x2ன்னு இருக்குது. அதே மாதிரி -3 இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. ஸோ 3க்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா y1 ப்ளஸ் பீட்டா y2. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா 4z அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா z2 ப்ளஸ் பீட்டா z2. ஓகே தானே? இப்போ மல்டிபிள் பண்ணுவோமா உள்ள? அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா x1 ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா x2 மைனஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு y1 மைனஸ் 3 பீட்டா இன்ட்டு y2 ப்ளஸ் 4 ஆல்ஃபா இன்ட்டு z2 ப்ளஸ் 4 பீட்டா இன்ட்டு z2. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா டேர்ம்லாம் வரிசையாக எழுதிக்கிறேன். ஸோ 2 ஆல்ஃபா 1, 3 ஆல்ஃபா, அடுத்தது 4 ஆல்ஃபான்னு இருக்குது. இந்த 3 டேர்மில் இருந்தும் ஆல்ஃபாவை காமனாக எடுத்துகிட்டு என்ன எழுதுறேன்னா 2x1, அடுத்தது என்ன வரும்? மைனஸு 3y1, அடுத்த டேர்ம் என்ன இருக்குன்னா ஆல்ஃபாவில் ப்ளஸ் 4z1. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி பீட்டாவை காமனாக எடுத்துக்கிறேன். பீட்டாவை காமனாக எடுத்தேன்னா என்ன வரும்? 2x2, அடுத்தது minus 3y2 plus 4z2ன்னு வந்துடும். ஓகே தானே? இப்போ இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த வேல்யூ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாருங்கள். ஏன்னா இது வந்து இதுலேருந்து எடுத்துக்கிட்டதுனால 2x1 minus 3y1 plus 4z1 அதே ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்குது. 2x1 minus 3y1 4z1 அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இது ரெண்டோட வேல்யூ 0ங்கிறதுனால இப்போ என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 0ன்னு கிடைக்கும். ஈக்குவல்ட்டு எனக்கு 0ன்னு கிடச்சிச்சு. எது ஈக்குவல்ட்டு 0ன்னு கிடச்சிச்சுன்னா ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2 ஈக்குவல்ட்டு 0ன்னு கிடச்சிச்சு. இது ஈக்குவல்ட்டு 0ங்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2 பிலாங்ஸ் டு W3ன்னு சொல்லலாமா? ஏன்னா ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஃபார்மேட்டில் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது W3யில் உள்ளது எலமெண்ட்னு சொல்லலாம். அப்போ ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா Wங்கிறது என்னது? W3யில் உள்ள எலமெண்ட். ஸோ W3ங்கிறது என்ன சொல்லலாம்? சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாமா? இதே கண்டிஷனை நீங்கள் மற்ற 3 ஆப்ஷனுக்கும் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்பேஸாக வருதா இல்லையான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். வராது, மேக்ஸிமம் வந்தால் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The system of equation 4x minus 2y plus 3z equal to 0, x plus 2y plus 2z equal to 0, x plus z equal to 0 has என்ன கொடுத்துருக்காங்கன்னா infinite number of solution, only the trivial solution, only one non-trivial solution, finite number of solution கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆன்சர் வருது. ஸோ ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து இதுலேருந்து நான் டெல்டா கண்டுபிடிக்கிறேன். ஸோ டெல்டானா கோஎஃபிஷியன்ஸ் போட்டு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அது கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு காலமில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் போடுவோமா? ஸோ 4 1 1. அடுத்ததில் வந்து செகண்ட் ஒய் போடுவோம். ஸோ -2 2, இங்கே ஒய் இல்லை அதனால் 0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இசட்டோட வேல்யூங்கிறப்ப 3 2 1. ஓகே தானே? இப்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி பார்ப்போம். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது 4 இன்ட்டு என்ன வரும்? 2 minus 0. அடுத்தது -2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 இன்ட்டு 2. ஓகேவா? 1 இன்ட்டு 2ங்கிறப்ப -2. அடுத்தது +3 இன்ட்டு 1 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு -2 -2ன்னு வந்துடும். ஸோ என்ன ஒரு வேல்யூ? 4 இன்ட்டு 2 -2 இன்ட்டு -1 +3 இன்ட்டு -2ன்னு வருது.
இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா 8 + 2 -6ன்னு வரும். ஸோ -6ங்கிறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 4 வரும். ஸோ 4 ≠ 0. எனக்கு டெல்டாவோட வேல்யூ ≠ 0ங்கிறதுனால எனக்கு என்னென்னா ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹோமோஜீனியஸ், இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த லீனியர் சிஸ்டமில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ≠ 0ன்னு வந்ததுனால ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஸோ ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ், ஒன்லி த ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இந்த வெக்டர் ஸ்பேஸ் R³ over R, the set of vectors pi 0 0 0 e 0 0 0 √5 is a basis, is not a basis, is linearly dependent, does not spans. ஓகே, இப்போ வந்து இது வந்து இந்த செட்டு வந்து லீனியர்லி டிபெண்டா இல்லை பேசிஸா, இல்லைன்னா ஸ்பேன் கிடையாது, இல்லைன்னா பேசிஸ் கிடையாதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீனியர்லி டிபெண்டடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் காம்பினேஷனாக எழுதுவோம். இங்கே V1ன்னு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பை 0 0ங்கிறத எடுத்துக்கிறேன். அடுத்து V2ங்கிறத 0 e 0ன்னு எடுத்துக்கிறேன். V3ங்கிறத 0 0 √5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிறப்ப α1 × V1 + α2 × V2 + α3 × V3 = 0ன்னு சொல்லுவோம். லீனியர் காம்பினேஷன் = 0 எடுத்துக்குவோம். ஸோ இப்போ 3 டிபிள்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ், அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த V1 V2 V3யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ α1 × π, 0 0 + α2 × 0, e, 0 + α3 × 0 0 √5 = 3 ட்ரிபிள்ஸ்ங்கிறதுனால 3 0 போட்டுக்கிறேன். ஸோ 3 0 0 0ன்னு போட்டிருக்கேன். இப்போது இதை மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்குமா? நான் ஃபஸ்ட்டு வந்து π × α1 ஃபஸ்ட் எலமெண்ட், அடுத்ததில் +0 × α2ன்னு வரும். ஸோ இது 0ங்கிறதுனால விட்டுருவோம். அடுத்து +α3 = 0ன்னு வரும். இது =0ன்னு வந்துடும். இதுவும் 0ங்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் எலமெண்ட் 0ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் π α1 = 0 கிடைக்கும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் α1 × 0ங்கிறப்ப 0, செகண்டு e × α2, அடுத்து செகண்ட் எலமெண்ட்டில் தேர்ட் எலமெண்ட்டில் α3 × 0ங்கிறப்ப 0 = 0. அடுத்தது தேர்டு டிபிள் பார்ப்போம். ஸோ α1 × 0 0, α2 × 0 0, α3 × √5. அப்போ √5 × α3 = 0. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? α1 = 0 πன்னு வரும். அப்போ என்ன வந்துடும்? α1ஓட வேல்யூ = 0. அடுத்து α2 = 0 eன்னு வந்துடும். α2 = 0, α3 = 0 √5ன்னு வரும். ஸோ இதுவும் 0. எனக்கு லீனியர் காம்பினேஷன் = 0ன்னு எடுத்துக்கிட்டு எனக்கு α1 α2ங்கிறது = 0ன்னு இருந்துச்சுன்னா அந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த வெக்டர் ஸ்பேஸை என்ன சொல்லுவேன் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லீனியர் காம்பினேஷன் = 0ன்னு எடுத்துகிட்டு எனக்கு α1 α2 எல்லாம் 0ன்னு இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட், அப்போது லீனியர்லி டிபெண்டன்ட் கிடையாது இந்த செட்டு. ஸோ ஒரு ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேன் பண்ண முடியுமா? அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸை நம்ம வந்து லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும் அப்படின்னா அதான் ஸ்பேனுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியுதான்னு பார்ப்போம். என்ன இருக்குது அப்படின்னா π 0 0, இங்கே e 0 0ன்னு இருக்குது, அடுத்தது √5 இருக்குது. இப்போ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a1 / π அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி a2 / e, a3 / √5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஸ்பேன் பண்ண முடியும், லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். a1 a2ங்கிறது என்னென்னா எனக்கு ஒரு ஆர்பிட்டரி எலமெண்ட் தான், R³ உள்ள எடுக்கிற ஒரு ஆர்பிட்டரி எலமெண்ட்டு தான். ஸோ அந்த a1 a2ங்கிற R3யில் உள்ள ஆர்பிட்டரி எலமெண்ட்டை நான் இது கூட சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், வெக்டர்ஸ் கூட மல்டிபிள் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஆர்பிட்டரி எலமெண்ட், ஆர்பிட்டரி எலமெண்ட் இன் R³. ஸோ மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எப்படி வரும்? a1 / π × π, 0 0, அடுத்தது ப்ளஸ்ஸு a2 / e 0, e, 0 ப்ளஸ்
a3 divided by root 5 0, 0, root 5. இது ஆர்பிட்டரி எலமெண்ட்டுங்கிறதுனால எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து மாறாது. ஆக்சுவலாக இது என்ன சொல்லணும்னா a1 divided by pi into v1 plus a2 divided by e into v2 plus a3 divided by e into v3. அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இது லீனியர் காம்பினேஷன் சொல்லுவோம். லீனியர் காம்பினேஷனாக ஒரு வெக்டரை எழுத முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன சொல்லலாம், ஸ்பேன்னு சொல்லலாம். ஸ்பேன் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பேசிஸ். ஓகேவா? அப்போ வந்து டஸ் நாட் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. ஸ்பேன் ஆகுது எனக்கு, அதனால் இதுவும் தப்பு. ஸ்பேன் இருந்தாலே அது பேசிஸ் தான். அப்போ நாட் அ பேசிஸுங்கிறதும் தப்பு. அப்போ எது ரைட்டு? இஸ் அ பேசிஸ். ஸோ இது வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கும்னா பேசிஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஆர் the characteristic roots of unitary matrix are all modulus 1, all ones, all purely imaginary, all real. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ என்ன ரிசல்ட் அப்படின்னா இஃப் t is unitary, if t is unitary and if lambda is a characteristic root of t, then characteristic root of then modulus lambda equal to 1. டீங்கிறது யூனிட்டரியாக இருந்து ஏங்கிறது லேம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், கேரக்டரிஸ்டிக் ரூட்டு மாடுலஸ் வேல்யூ 1ன்னா ஆல் மாடுலஸ் 1ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆன்சர், ரைட். ஆப்ஷன் ஏ தான் ரைட். த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஆர் ஆல் ஆஃப் மாடுலஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா a cyclic group with just one generator has at most 4 elements, at least 2 elements, at most 2 elements, infinite number of elements. ஸோ சைக்ளிக் குரூப்போட ஒரு சைக்ளிக் குரூப்பில் ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்குது அப்படின்னா ஒரு சைக்ளிக் குரூப்பில் ஹேஸ் அ ஒன் ஜெனரேட்டர் அப்படின்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அந்த சைக்ளிக் குரூப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்குது அப்படின்னா அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வந்து -1ங்கிறத ஜெனரேட்டராக எடுத்துக்கிறேன். ஸோ -1ங்கிறத ஜெனரேட்டராக எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு -1 பவர் 0, அப்போ -1ங்கிற ஒரு எலமெண்ட் வரும். அடுத்து -1², அப்போ என்ன வரும் 1. ஓகே தானே? ஸோ இது வந்து ஒரே ஒரு ஜெனரேட்டராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது தான் வரும். திரும்ப எனக்கு -1 ஹோல் க்யூபுங்கிறப்ப எனக்கு -1 தான் வரும். அப்போ திரும்ப எனக்கு 1 அப்படி மாற்றி எனக்கு இந்த -1 + 1 தான் சேஞ்ச் ஆகி வருமே தவிர எனக்கு வேறு எலமெண்ட் வராது. ஸோ அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் தான். ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ ஃபைனைட் ஃபீல்டு கேன் பி 6, 8, 0, 17 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ finite field is a prime number. இதுதான் ரிசல்ட். The characteristics of a finite field is a prime number. ஸோ ஒரு ஃபைனைட் ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது எனக்கு ப்ரைம் நம்பர்? 6ங்கிறது ப்ரைம் கிடையாது, நாட் அ ப்ரைம். 8ம் நாட் அ ப்ரைம். 0ங்கிறதும் ப்ரைம் கிடையாது. அப்போ 17 தான் என்ன ப்ரைமு. அதனால் ஆன்சரும் எனக்கு என்ன தான் இருக்குன்னா 17 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். any finite extension of a field f is இது வந்து ஒரு டெஃபினிஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொஸ்டினே தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எ ஃபீல்டு எஃப், ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு
எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க, எந்த எக்ஸ்டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக் 0 அப்படிங்கிறது ஒன்று கொஷின் இருக்குது. அந்த கொஷின் தான் வித் மாடிஃபைடாக மாற்றி எதுவும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேரக்டரிஸ்டிக் வேல்யூ 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது வந்து சிம்பிள் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, கேரக்டரிஸ்டிக் வேல்யூ 0 இருந்ததா சிம்பிள் எக்ஸ்டென்ஷன். எந்த ஃபைனைட் ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம வந்து சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் சொல்ல முடியாது. ஆனால் கேரக்டரிஸ்டிக் 0 இருந்துச்சுன்னா சிம்பிள் எக்ஸ்டென்ஷன். ஸோ சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஒரு ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் கேரக்டரிஸ்டிக் வேல்யூ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா அது வந்து சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ கொஷின் ஏதாவது தப்பாக இருக்குது, எனி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு வேறு எதுவும் கொடுக்கல. கேரக்டரிஸ்டிக் வேல்யூ 0னா சிம்பிள் எக்ஸ்டென்ஷன். அதுவே நார்மல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஒரு ஃபீல்டில் நார்மல் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது அப்படின்னு எதை சொல்லுவேன்னா L/K அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிறேன். L/Kங்கிற ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியலாக இருக்கும். ஆனால் K(x)ங்கிற பாலினாமியலோட ரூட் வந்து என்ன பண்ணும்னா ரூட் வந்து that has a root in L also splits completely into factor of L of x. இதை வந்து ஆனால் இந்த K of xோட லீனியர் ஃபேக்டராகவும் நம்ம வந்து எழுதலாம். ஸோ நார்மல் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா L/Kங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து இர்ரெடியூசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி K of xோட ரூட் வந்து என்ன எதில் இருக்கும் அப்படின்னா Lங்கிற அந்த L of xல அந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகேவா, அதான் நார்மல் எக்ஸ்டென்ஷன். ஸோ செப்பரபிள் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்துக்குவோம். ஏன்னா கொஷின் வந்து பாதியோடு நிற்கிது, எனக்கு ஆன்சர் என்னான்னு சொல்ல தெரியல. ஸோ ஒன்று என்னான்னு சொல்லிக்கிறேன், இதுலேருந்து ஏதோ டிஃபைன் பண்ண முடியுமாங்கிறது தெரியலை எனக்கு. ஆனால் சிம்பிள் எக்ஸ்டென்ஷன்னா கேரக்டர் 0, அந்த மாதிரி நார்மல் எக்ஸ்டென்ஷன்னா இதான் டெஃபினிஷன். L/Kன்னு இருக்கும், அதில் Kயோட ரூட் வந்து Lல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நார்மல் எக்ஸ்டென்ஷன். செப்பரபிள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா செப்பரபிள் அப்படின்னா என்னென்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் L/Kங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை நான் எப்போ செப்பரபிள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா எல்லில் உள்ள மினிமல் பாலினாமியல்ஸ் எல்லாமே எல்லில் உள்ள மினிமல் பாலினாமியல் எல்லாத்துக்குமே மினிமல் பாலினாமியல் ஓவர் கேயை பொறுத்து உள்ள மினிமல் பாலினாமியல் எல்லாமே செப்பரபிள் பாலினாமியல்னு சொல்லலாம். செப்பரபிள் அப்படிங்கிறது என்னென்னா செப்பரபிள் பாலினாமியல்னு எப்போ சொல்லுவேன் அப்படின்னா ஒரு பாலினாமியலை செப்பரபிள் பாலினாமியல்னு எப்போ சொல்லுவேன் அப்படின்னா has a no ரிப்பீட்டட் ரூட்ஸே இல்லை அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா செப்பரபிள் பாலினாமியல். ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸ் இருக்கக்கூடாது. நோ ரிப்பீட்டட் ரூட்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நான் அந்த பாலினாமியல் என்ன சொல்லுவேன்னா செப்பரபிள் ரூட்ஸ்ன்னு சொல்லுவேன். செப்பரபிள் ரூட்ஸ். ஓகேவா, செப்பரபிள் பாலினாமியல். ஸோ செப்பரபிள் பாலினாமியல் இதை தான் வந்து செப்பரபிள் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா ட்ரான்செண்டல் எக்ஸ்டென்ஷன். ஸோ ட்ரான்செண்டல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நான் வந்து K/K அப்படிங்கிற ஒரு ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிறேன், ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் எனக்கு அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷனில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட்டாவது எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுமா, தட் இஸ் ட்ரான்செண்டல். இது வந்து ட்ரான்செண்டல் ஓவர் கேயாக இருந்தது. ஒரே ஒரு எலமெண்ட்டாவது இந்த எக்ஸ்டென்ஷனில் ஒரே ஒரு எலமெண்ட்டாவது ட்ரான்செண்டல் ஓவர் கேயாக இருந்தது அப்படின்னா ஸ்மால் கேயாக இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷனை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ட்ரான்செண்டல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவேன். ஸோ இது வந்து எனி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது, ஏதோ ராங்காக இருக்குது, நான் தான் ஏதோ மாற்றி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேரக்டரிஸ்டிக் 0 இருந்துச்சுன்னா சிம்பிள் எக்ஸ்டென்ஷன். நார்மல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா L/Kன்னு எடுத்துக்கிட்டேன்னா அது இர்ரெடியூசிபிளாக இருக்கும். K of xோட ரூட் எதில் இருக்கும்னா Lல் இருக்கும். அந்த மாதிரி செப்பரபிள் அப்படின்னா என்னென்னா L/Kங்கிறது Lல் உள்ள மினிமல் பாலினாமியல் எல்லாமே ஓவர் கேயை பொறுத்து செப்பரபிளாக இருந்தது அப்படின்னா அதில் ரிப்பீட்டட் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ ரிப்பீட்டட் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அது செப்பரபிள் எக்ஸ்டென்ஷன். ட்ரான்செண்டல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா K/Kன்னு எடுத்துக்குவேன். இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது இந்த எக்ஸ்டென்ஷனில் உள்ள ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது எனக்கு ட்ரான்செண்டல் ஓவர் கேயாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ட்ரான்செண்டல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா the degree of the splitting field of
x power 4 plus x square plus 1 over q is. ஸோ இதோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. f of x equal to எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா x power 4 plus x squared plus 1. ஸோ இதுக்கு வந்து நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். x squared whole squared plus x squared plus 1ன்னு வச்சுக்கலாமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், மைனஸ் பியா. அப்போ மைனஸ் பிங்கிறப்ப மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டாக பி ஸ்கொயர்டுங்கிறப்போ ஒன்று மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. அப்போ 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1ங்கிறப்ப 4 டிவைடட் பை 2. அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் 3 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஸோ 2 ரூட் தான் வருது. அப்போ 2 தான் வருதுங்கிறப்ப எனக்கு என்னென்னா இதோட டிகிரி வந்து 2ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு b in S3 where a equal to 1 2 3 3 2 1 b equal to 1 2 3 1 3 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா ax equal to bன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ax equal to bங்கிறப்ப இதுலேருந்து நான் எக்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ இன்வெர்ஸ் பின்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. இப்போ ஏ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 3 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். ஸோ செகண்ட் ரோவாக ஃபஸ்ட்டு ரோவாகவும் ஃபஸ்ட் ரோவாக செகண்ட் ரோவாகவும் எழுதுவோம். அப்போ 3 2 1 1 2 3ன்னு வரும். ஸோ அடுத்து திரும்ப ஏ எழுதுங்க. 1 2 3 3 2 1. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா அதான் ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 3க்கு 1 அப்போ 1 2 3 தான் ஃபஸ்ட்டு மேலே போடணும். 3க்கு 1 இங்கே 1க்கு நேராக என்ன இருக்குது 3. அப்போ 1க்கு நேராக 3 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2க்கு நேராக 2, திரும்ப 2க்கு நேராக 2. நெக்ஸ்ட்டு 1க்கு நேராக 3 இருக்குது. இங்கே 3க்கு நேராக என்ன இருக்குது 1. அப்போ 1. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை காலமாக எழுதின எலமெண்ட் எழுதிக்கோங்க. இப்போ அதாவது ரோவை சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் ரோவை செகண்ட் ரோவாகவும் ஃபஸ்ட் ரோவாக எழுதிட்டு அடுத்து ஏங்கிற எலமெண்ட் எழுதிட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதான் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸ் இது. எனக்கு நெக்ஸ்ட்டு பியோட மல்டிபிள் பண்ணுமா. அப்போ 1 2 3 என்ன இருக்குது 1 3 2ன்னு இருக்குது. 1 3 2. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 1 2 3. ஃபஸ்ட் ரோ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. 1 2 3 அப்படி இருக்கும். ஸோ 1க்கு 3 3க்கு 2 அப்போ 2. அடுத்து 2க்கு 2 2க்கு 3 அப்போ 3. நெக்ஸ்ட்டு 3க்கு 1 1க்கு 1. அப்போ ஆன்சர் வந்து 1 2 3 கீழே வந்து 2 3 1ன்னு இருக்குது. ஸோ 2 3 1 2 3 1 இங்கே 2 இங்கே ஆக்சுவலாக 1 இருக்கும். அப்போ 2 1 3 2 3 1. ஸோ 2 3 1 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா which one of the following statement is correct. எந்த கொஷின் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 1 2 3 4 6 5 இஸ் ஆன் ஆட் பர்முடேஷன் இன் S6ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹேஸ் அ ஆர்த்தோநார்மல் பேசிஸ்ன்னு இருக்குது. cubic root of 2 in R is not a algebraic over Qன்னு இருக்குது. a field is not on Euclidean ringன்னு இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, என்ன பர்முடேஷன் குரூப் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 அடுத்தது 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட் பர்முடேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட் பர்முடேஷன் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோமா. அப்போ 1 2 அடுத்தது 1 3ன்னு வந்துடும். இதுலேருந்து 2 அடுத்து இது எழுதணும்னா 4 5 4 6ன்னு வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள் இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 சைக்கிள்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ 4 சைக்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பர், ஈவன் பர்முடேஷன் தான் வரும். ஸோ இது வந்து ஈவன் பர்முடேஷன். ஸோ ஆட் பர்முடேஷன் அப்படின்னா இது வந்து ஆட் நம்பராக எனக்கு வரணும். சைக்கிள்ஸோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆட் நம்பராக வரணும். எனக்கு வந்து ஈவன் நம்பராக வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஸோ கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹேஸ் ஆர்த்தோநார்மல் பேசிஸ். இது வந்து ட்ரூ. இது வந்து தேர்தோட ஸ்டேட்மெண்ட். எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹேஸ் அ ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது cubic root of 2 is in R is not algebraic over Qன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x equal to cubic root of 2ன்னு இருக்காங்க. இப்போ எப்படி எழுதலாம், இது q ரெண்டு சைடுமே க்யூப் பண்ணனா x cube equal to 2ன்னு வந்துடும். அப்போ x cube minus 2 equal to 0ன்னு வந்துடும். அப்போ என்ன, இது வந்து ஒரு ரூட்டாக தானே கிடைக்கும். அப்போ cubic root of 2ங்கிறது ரூட்டு எஸ், இதோட ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 2ன்னு வருது. இது வந்து ரூட்டு தான். இதோட ரூட்டுன்னா எஸ் கியூப் மைனஸ் 2வோட ரூட்டு. இங்கே வந்து நாட் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் அல்ஜிப்ரிக்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு ரூட்டு,
இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ரேஷனல் நம்பராக இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு ரூட் தான், அதனால அல்ஜிப்ரிக்காக இருக்கும். ஸோ இது வந்து நாட் அல்ஜிப்ரிக்குன்னு கொடுத்துருக்கறதுனால இதுவும் நமக்கு வந்து ராங்கு. அதே மாதிரி எ ஃபீல்டு இஸ் நாட் ஆன் ஈக்விலிட்டி ரிங், இதுவும் ராங்கு. ஒரு ஃபீல்டுங்கிறது ஈக்விலிட்டி ரிங்காக இருக்குது, அதனால் இதுவும் ராங். ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் த cyclic group of order 12 is the number of generator of the cyclic group of order 12. ஒரு cyclic group ஓட ஆர்டரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆர்டர் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, a power m is a generator, a power m is a generator of a cyclic group of order n if m is relatively prime to n. ஸோ a power mங்கிறது ஒரு சைக்ளிக் குரூப்போட ஜெனரேட்டராக இருந்தது அப்படின்னா, n ஆர்டர் உள்ள சைக்ளிக் குரூப்போட ஜெனரேட்டராக இருந்தது அப்படின்னா, எம்மும் என்னும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர் ஆஃப் எம் கமா என்னங்கிறது என்னவாக இருக்கும், ஒன்னாக இருக்கும். ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது ஆர்டர் 12, ஆர்டர் 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ எனக்கு 12ன்னு தெரியும். என்னை விட கம்மியாக இருக்க ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்க வேல்யூஸ்லாம் என்னென்னு எழுதுவோமா? இப்போ என்னை விட கம்மியாக இருக்கணும் எம்மோட வேல்யூ. அப்போ 12 கூட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்க 1 to லெவல் உள்ள நம்பர்ஸ். ஸோ 1 வந்து எனக்கு வந்து 12ஓட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஒன்றா இருக்கும். ஓகேவா, அடுத்து 2 வராது. 2 வந்து டிவிசிபிள் ஆகும். 3 வராது, டிவிசிபிள் ஆகும். 4 வராது, டிவிசிபிள் ஆகும். 5 வரும். நெக்ஸ்ட்டு 6 வராது, 6 வந்து டிவிசிபிள் ஆகும். 7 வரும். அடுத்து 11 வரும். அவ்வளோதான், இதுக்கு மேலே வராது. கிரேட்டர் தென் வேல்யூ நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ லெஸ் தென் வேல்யூ தான் எடுப்போம். என்னை விட லெஸ் தென் வேல்யூ தான் எடுப்போம். ஸோ 1, 5, 7, 11 மட்டும்தான் எனக்கு வந்து 12 கூட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். 12 கூட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர்? 1, 2, 3, 4. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் வந்து 4. ஸோ 4 தான் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர், இந்த சைக்கிள் குரூப் 12ஓட நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. த பர்முடேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி. ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன பர்முடேஷன் கேட்டுருக்காங்க. ஸோ ஆல்ஃபாங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 2, 3, 2, 3, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ஆல்ஃபாவை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1லேருந்து 2க்கு போகுது. ஓகே, 2க்கு அப்புறம் எதுக்கு போகுது? 3, திரும்ப 3லேருந்து 1க்கு தான் போகுது. ஸோ இப்படியே இதுதான் வந்து பர்முடேஷன் ஃபார்ம் எழுதுறது. அப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், சைக்கிள் ஃபார்மேட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ 1, 2, அடுத்து 1, 3. இது வந்து என்ன, 2 சைக்கிள்ஸ் உள்ளது. 2 சைக்கிள்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஈவன் நம்பர். அப்போ இது என்ன பர்முடேஷன்? ஈவன் பர்முடேஷன். ஆல்ஃபாங்கிறது ஈவன் பர்முடேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பீட்டாங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க? 1, 2, அடுத்தது 2, 1 இருக்குது. 1, 2, 2, 1. அப்போ இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா 1, 2. இதுவே சைக்கிளாக தான் இருக்குது. எத்தனை சைக்கிள் இருக்குது? ஒரே ஒரு சைக்கிள் தான். இது என்ன நம்பர்? ஆட் நம்பர். அப்போ ஆட் பர்முடேஷன் சொல்லலாமா? ஆல்ஃபாங்கிறது ஈவன் பர்முடேஷன், பீட்டாங்கிறது ஆட் பர்முடேஷன். அப்போ ஈவன் அண்ட் ஆடுங்கிறது தான் ஆன்சர். ஈவன் அண்ட் ஆட், ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, த பாலினாமியல் x² - 3 irreducible ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர். ஸோ ஒரு பாலினாமியல் p of x in f of x is said to be irreducible over f, irreducible over f whenever எப்பன்னா p of x equal to a of x into b of x இருக்கும், with a of x comma b of x belongs to f of x இருக்கும். அந்த மாதிரி one of the a of x or b of x degree has degree 0 இருக்கும்.
டிகிரி 0 இருக்கும். ஓகேவா? இது வந்து ரிசல்ட்டு. இப்போ இதுலேருந்து பார்ப்போம். x² - 3ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த -3 நான் எப்படி எழுதலாம்? x² மைனஸ் √3² எழுதிக்காமல், அப்போ a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x + √3 அடுத்து இன்ட்டு x - √3. ஓகேவா? இது வந்து a(x), இன்னொன்று வந்து b(x)ன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. இதில் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பாலினாமியலும் ரியல் நம்பர்ஸை பொறுத்து தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக x² = 3ங்கிறது என்னென்னா இஸ் நாட் அ இர்ரெடியூசிபிள் கிடையாது. ரேஷனல் நம்பரை பொறுத்து இர்ரெடியூசிபிள் கிடையாது. அதனால் ரேஷனல் நம்பர்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்ன இருக்குன்னா, சப்போஸ் a group G has an element x such that ax = x for all a belongs to G, then G is a non-abelian. G contains only the identity element. G is a group with at least 2 elements. G is abelian but not cyclic. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, G has an element x such that என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ax = எக்ஸுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதில் ஏயும் பிலாங்ஸ் டு ஜின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ax = எக்ஸ்ன்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு எந்த எலமெண்ட் கூட மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு அதே எலமெண்ட் கிடைக்கும்? கூட மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அதே எலமெண்ட் கிடைக்கும். அப்போ ஜியில் உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே எக்ஸுன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ax = எக்ஸுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஏயும் இதுலேருந்து தான் எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க, ஜிலேருந்து எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு குரூப் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கும், ஈங்கிற ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். எனக்கு அந்த ஐடென்டி எலமெண்ட் கூட மல்டிபிள் பண்ணும்போது, ஒரு எலமெண்ட் எடுத்து ஐடென்டி எலமெண்ட் கூட மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? அதே எலமெண்ட் கிடைக்கும். அப்போ என்ன, ஜியில் ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது, அது அந்த ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஜி கண்டெய்ன்ஸ் ஒன்லி த ஐடென்டி எலமெண்ட். ஏன்னா இப்போ வேறு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸு இதுலேயே எக்ஸு ஒய் இசட் இந்த மாதிரி வேறு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ கூட மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸை கூட, எக்ஸை ஒய் கூட, இசட் கூட அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் ax = எக்ஸுங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் எக்ஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸ் கூடயே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? x × x வந்துடும். எனக்கு அதே எலமெண்ட் கிடைக்காது. அதனால் இந்த மற்ற எலமெண்ட்ஸ் இருக்காது, மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் f is a field, the value of f/f is இது வந்து ஒரு ரிசல்ட் தான். the value of f/f is 1. if f is a field, the value of f/f is 1. ஸோ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, every group of prime order is cyclic, not cyclic, commutative but not cyclic, none of these-னு சொல்லியிருக்காங்க. every group of prime orderல உள்ள எல்லா குரூப்புமே எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சைக்ளிக். இது வந்து ஒரு ரிசல்ட், இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். every group of prime order is cyclic. ஸோ ஆன்சர் cyclic. ஸோ ஒரு 30 கொஷின்ஸ் தான் எடுத்தேன் இன்னைக்கு வீடியோவுக்காக. மிச்சம் உள்ள கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அல்ஜிப்ராலேருந்து ப்ரீவியஸ் இயரில் கொடுத்த பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த கொஷின்ஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலில் என்னோடய சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஸோ ஒரு 4 டேஸாக வீடியோஸ் போட முடியல. ஸோ சிச்சுவேஷனால் வீடியோஸ் போடல. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன். நீங்களும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.